Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் திரு உணவாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய இறைவன் இந்த புதிய நாளில் நம் வழியாக பல மனிதர்களை சந்திப்பதற்கும் நம் வழியாக பலருக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருவதற்குமாக இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவரின் திருவுளத்திற்கு நம்மை முழுவதும் கையளித்தவர்களாக, நம்மை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைத்து இந்த நாளை அவருக்கு உகந்த நாளாக நாம் மாற்றிக்கொள்வோம். இன்று நம் தாய் திருநாடானது சுதந்திர தினத்தினை கொண்டாடுகிறது. இந்த நல்ல நாளில் நாம் இந்த சுதந்திரத்துடன் வாழ்வதற்காக அன்று உயிர் நீத்த ஒவ்வொரு தியாகிகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றியின் பலியாக இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதே சமயம் தாய் திரு அவையானது மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை இன்று கொண்டாடி மகிழுகிறது. அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி நன்றியின் பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் இப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்த வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19, அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, அதையடுத்து 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேடை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோட அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுட்கள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண்
பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏனை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரை எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார்.
எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக அலைபேசியில் நண்பரோடு உரையாடி கொண்டிருந்தேன். அப்போது நண்பர் யதார்த்தமாக கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. உடனே அவரிடத்தில் சொன்னேன், ஒரு 3 நாட்களுக்கு பிறகாக
நமது நாட்டின் சுதந்திர தினத்தன்று ஒரு மறையுரை வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே அதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறேன் என கூறினேன். உடனே அவர் சொன்னார், சுதந்திர தினத்தன்று நீ மறையுரை வைக்காமல் இருப்பதே மக்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரமாக பார்க்கப்படும் என்றார். நகைச்சுவையாக சொல்லி இருந்தாலும் பலவிதமான அர்த்தங்கள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இன்று மனிதர்கள் சுதந்திரம் என்பதை எது என கருதுகிறார்கள் என சிந்திக்கிற போது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலையையே சுதந்திரம் என எண்ணக்கூடிய மனிதர்கள் இன்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த மறையுரை இருந்தாலும் இந்த மறையுரையின் வழியாக சொல்லப்படுகின்ற வாழ்வுக்கான பாடங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதில் பலவிதமான யதார்த்த சிக்கல்கள் இருப்பதை நாம் அனுதினமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இயேசுவின் வார்த்தைகள் உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்கி கொள்ள இறைவன் வலியுறுத்துகிறார். கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லாத ஒரு சமூகத்தில் வாழ்வதற்கு பெயர் அல்ல சுதந்திரம். நம்மை நாம் செதுக்கிக் கொண்டு நமது வாழ்வை அடுத்தவருக்கான ஒரு வாழ்வாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக வாழ்வதுதான் அர்த்தமுள்ள சுதந்திரம் என கருதுவார்கள். இன்றைய நாளில் நாம் நமது தாய் திருநாட்டின் 75வது சுதந்திர தினத்தினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் தாய் திரு அவையானது மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் படைத்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை உண்டு. நாம் யாருக்கும் அடிமைகளாக இருத்தலாகாது. மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கு மட்டுமே அடிபணிந்த மனிதர்களாக இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளுமே அடுத்தவர் நலனை பேணுகிற நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு இன்றைய நாளில் நமக்கு தரப்படுகிறது. இன்று நாம் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை நினைவு கூறுகிறோம். அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா பல நேரங்களில் மரியாவை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு தருகின்றது. மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற கோட்பாட்டினை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். பொதுவாகவே கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் மரியாவை பற்றிய தெளிவற்ற புரிதல்கள் பல நேரங்களில் பலவிதமான குழப்பங்களை உருவாக்குகின்றன. மரியாவின் இந்த விண்ணேற்பு பெருவிழா என்பது மீட்பை குறித்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. மீட்பு என்றால் அதற்கு முன்னாக வீழ்ச்சி என்பது இருந்திருக்க வேண்டும். இந்த வீழ்ச்சியிலிருந்தே நாம் மீட்பை சந்திக்கின்றோம். அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா மீட்பை குறித்து நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை தருகிறது. மரியாவை பற்றி பல நேரங்களில் பல தெளிவற்ற கருத்து மோதல்கள் நம்மிடையே பிளவுகளை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுகின்றன. உதாரணமாக ஒரு முறை ஒரு அம்மா மரியாவினுடைய திரு உருவத்தின் முன்பாக போய் நின்று கொண்டு ஜெபித்தார்களாம். நல்லா கண்ணை மூடி பக்தியா மரியாவை பார்த்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த சிறுபத்திற்கு பின்புறத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டு, லூர்தம்மா, நான் தான் இயேசு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மா கண்ணை முழிச்சு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூடி மாதாவே அப்படின்னு சொல்லி உருக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். திரும்ப அந்த மனிதன், லூர்தம்மா, நான் தான் இயேசு பேசுகிறேன் அப்படின்னாராம். திரும்ப இந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க, சுற்றி பார்த்தாங்க, எதையும் காணும், யாரையும் காணும். திரும்ப கண்ணை மூடி உருக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். அப்பையும் மீண்டுமா, லூர்தம்மா, நான் தான் இயேசு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தமாக சொன்னாராம். உடனே இந்த அம்மா கண்ணை முழிச்சு நேராக போய் ஒரு பாடுபட்ட சிறுவத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்கள் இயேசுவே, நான் மாதாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா திரும்ப கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். இன்று மரியாவை பற்றியும் இயேசுவை பற்றியும் பலவிதமான முரண்பாடுகள் நம்மிடையே மலர்ந்து கொண்டு இருக்கின்றன.
மரியாவின் வழியாக நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறோம். மரியாவை கடவுள் என்று நாம் கருதவில்லை. இந்த கடவுளை பெற்றெடுத்த தாயாக பார்க்கிறோம். கடவுளையே சுமக்கின்ற அளவிற்கு இந்த பெண்மணியை கடவுள் உருவாக்கினார். இந்த பெண்ணின் வழியாக இந்த சமூகத்திற்கு அவர் மீட்பை கொண்டு வந்தார் என்பதை தான் இந்த மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு நினைவுறுத்துகிறது. மீட்பு என்றால் வீழ்ச்சி என்ற ஒன்று உண்டு என்று கூறினேன். வீழ்ச்சி எங்கே துவங்கியது என பார்க்கிற போது புதிய ஏற்பாட்டின் ஆதாமாகவும் ஏவாளாகவும் மரியாவும் இயேசுவும் சுட்டி காட்டப்படுகிறார்கள். அப்படியாயின் இந்த பழைய ஆதாம் ஏவாளை குறித்து சிந்திக்கிற போது வீழ்ச்சி அங்கே உதயமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் மனிதரை படைத்தார். தான் படைத்த மனிதரை இந்த நிலத்தை பண்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அவர் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என தொடக்க நூலில் 2ஆம் அதிகாரம் 15க்கு பிறகாக வருகின்ற வசனங்களில் நாம் வாசிக்கலாம். கடவுள் மனிதனை படைத்து இந்த சமூகத்தை பண்படுத்த சொன்னார். அதே சமயம் நீ விரும்புகிறவற்றையெல்லாம் செய்யலாம், இந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ண வேண்டாம் என்ற கட்டளையையும் கொடுத்தார். கடவுளின் கட்டளைக்கு மனிதன் தன்னை உட்படுத்தி கொள்ள விரும்பாமல் அந்த கட்டளையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாய் கடவுளின் கட்டளையை புறக்கணித்து வாழ துவங்கினான் மனிதன். அதனால் இந்த உலகம் வீழ்ச்சியை சந்தித்தது, பாவம் இந்த சமூகத்தில் குடியேறியது என்பதை விவிலியத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த வீழ்ச்சியை அன்னை மரியாவின் பிறப்பும் அன்னை மரியாவின் வழியாக இயேசுவின் வளர்ப்பும் மீட்பை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிறது. எப்படி ஒரு பெண்ணிடமிருந்து பாவம் வந்தது என நாம் சொல்லுகிறோமோ, அதுபோலவே மரியா என்ற பெண்ணிடமிருந்து மீட்பு உதயமானது. தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் மனிதரை படைத்து ஏதேன் தோட்டத்தில் நிறுத்தினார் என்று. இந்த ஏதேன் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த மனிதன் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்பாமல் தன் வாழ்வை மாற்றிக்கொண்டான். ஏன் இப்படி செய்தாய் என்ற கேள்வியை எழுப்பிய போது அந்த பெண் தான் என்னை உண்ணுமாறு அந்த பழத்தை கொடுத்தாள் என தன் குறையை மறைத்து மற்றவர் மீது வழி போடக்கூடிய மனிதனாக பெண்ணை சுட்டி காட்டினான். பெண்ணும் இந்த பாம்பு என்னை ஏமாற்றியது என பழியை பாம்பின் மீது போட்டாள். ஒரு விதத்தில் பார்க்கிற போது ஆணும் பெண்ணும் இருவருமே கடவுளின் கட்டளையிலிருந்து மீறியவர்களாக தங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தொடக்க நூலிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஏவாளாக காட்டப்படுகின்ற அன்னை மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என கூறி தன்னை முழுவதுமாக கடவுளின் திட்டத்திற்கு ஒப்படைத்து கீழ்ப்படுகின்ற ஒரு பெண்ணாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு பெண் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தாள் என்றும், புதிய ஏற்பாட்டின் ஏவாளாகிய மரியா கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் என்பதையும் நாம் இன்று ஒரு சேர நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அதே சமயம் பழைய ஏற்பாட்டில் செய்த பாவத்தின் விளைவாக தண்டனை வந்தது என்பதை நாம் உணர்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மரியா வழியாக உதயமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு மீட்பை கொண்டு வந்தது, பலவிதமான ஆசிகளை வழங்கியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதன் தன் தவறுக்கு காரணம் பெண் என்றான். இங்கு இயேசுவின் வாழ்வு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருப்பதற்கான காரணம் அன்னை மரியாவின் வளர்ப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தொடக்கத்தில் பெண் வழியாக பாவம் வந்தது என பலமுறை சுட்டி காட்டக்கூடிய நாம் விவிலியத்தை சற்று ஆழமாக வாசிக்கின்ற போது கடவுள் மனிதரை படைத்து ஏதேன் தோட்டத்தில் நிறுத்தினார் என தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் கடவுள் தந்த கட்டளையை கொடுக்கின்ற போது அங்கு பெண் இருந்ததாக விவிலியம் கூறவில்லை. இந்த மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது என்பதை ஆதாமுக்கு ஆண்டவர் அறிவித்த பிறகாகத்தான் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று கூறி துணையை உருவாக்கினார். ஒரு விதத்தில் தன்னிடம் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை தன் மனைவியாகிய தன்னிடமிருந்து எடுக்கப்பட்ட தன் இரத்தத்தின் இரத்தமும் சதையும் சதையும் எலும்பின் எலும்புமாகிய
அந்த பெண்ணுக்கு ஆண் கற்றுக் கொடுக்க தவறியதன் விளைவோ என்னவோ பாவம் இச்சமூகத்தில் குடியேறியது. இந்த பாவத்தை போக்குகின்ற வண்ணமாக அன்னை மரியாவினுடைய வாழ்வு தடம்புரண்டு இருந்த மனிதர்கள் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு உதவியது. பெண்ணிடமிருந்து பாவம் வந்தது என பலமுறை சுட்டி காட்டினாலும் அன்னை மரியாவிடமிருந்து மீட்பு வந்தது என்பதை திரு அவை நமக்கு ஆழமாக ஆணித்தரமாக ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துவதன் அடையாளமாகத்தான் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மரியாவின் வழியாக பாவத்திற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது. ஆனால் உயிர்ப்பில் பெண்ணுக்கும் இணையான பங்கு உண்டா என்ற கேள்வியை எழுப்புகிற போது மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற கோட்பாடு, கடவுளின் திருமுன்னிலையில் ஆணும் பெண்ணும் சமம், அங்கு உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்த இரு உடல்கள் உள்ளன, ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மற்றொன்று அன்னை மரியா என்பதை வலியுறுத்தி இந்த சமூகத்தில் தவறுக்கு காரணமாக நாம் மற்றவரை குறை கூறுவதை விட நம் தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், நாம் அனைவருமே பாகுபாடுகள் என அனைத்தையும் கடந்த நிலையில் கடவுளின் கட்டளைக்கு உட்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் பார்வையில் சமம் என்பதையும் இந்த விண்ணேற்பு பெருவிழா நாம் நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. இந்த அன்னை மரியாவை பற்றிய தெளிவற்ற பல புரிதல்கள் தான் பல நேரங்களில் பலவிதமான குழப்பங்களை நம் மத்தியில் உருவாக்குகின்றன. அன்னை மரியாவின் வாழ்வை நாம் உற்று நோக்குகிற போது கடவுளின் கட்டளைகள் ஒவ்வொன்றையும் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக, இந்த கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து நாம் அனைவரும் மீட்படைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தார் என்பதை நாம் விவிலியத்தின் துணை கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது. அன்றைய சமூகத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக மரியாவும் சூசையப்பரும் வந்து நின்றபோது உள்ளிருந்தவர்கள் சொன்னார்கள், உன்னை காண்பதற்காக உன் தாயும் சகோதரர்களும் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இயேசு சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் மரியாவை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வார்த்தைகளாகவே பல பிரிவினை சபையை சார்ந்த சகோதரர்களால் முன்மொழியப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் அந்த கேள்வியோடு அந்த இறை வார்த்தையை நாம் நிறுத்திவிடலாகாது. அதனை கடந்து பார்க்கிற போது யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருந்த நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கூறுகிறார், இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போரே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அன்னை மரியாவின் வாழ்வை திருப்பி பார்க்கின்ற போது அன்றைய சமூகத்தில் திருமணத்திற்கு முன்பதாக ஒரு பெண் கருவுற்றிருந்தால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மோசே எழுதி வைத்த சட்டமாக இருந்தாலும் இந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அஞ்சாது கடவுளின் வார்த்தைகளை மட்டுமே நம்பி அந்த வார்த்தைகளுக்கு மட்டுமே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெண்மணியாக கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசுவை தன் வயிற்றில் சுமந்து நமக்காக நம் பாவங்களுக்கு கழுவாயாக இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த மனுகுல மீட்பிற்காக கையளித்தவர் இந்த அன்னை மரியா ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன் வாழ்வை அமைத்து கொண்டவர். இதையே இறைவன் சுட்டி காட்டினார். ஆனால் தேவைக்கு ஏற்ற இறை வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் மட்டுமே மக்களிடம் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து குழப்பங்களை உருவாக்குகின்ற போக்கானது இன்று அதிகரித்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரின் வார்த்தைகளை குறித்து ஆழமாக சிந்திக்கவும் இந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு வலியுறுத்துகின்ற வாழ்வுக்கான பாடம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவும் இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா வழியாக நாம் கடவுளை வேண்டுகிறோம். அன்னை மரியாவின் வழியாக கடவுளிடத்தில் நாம் தேவைகளை எடுத்துரைத்து இந்த அன்னை மரியாவை போலவே ஆண்டவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நாம் நமது வாழ்வை வாழ வேண்டும் என்ற வாழ்வுக்கான பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த கற்றுக்கொள்ளுகின்ற பாடத்தை எல்லாம் ஏதோ கேட்டோம் சென்றோம் என்ற மனநிலையோடு கடந்து விடாமல் கேட்ட இறை வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்டு இந்த சமூகத்தில் அனுதினமும் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்வே சுதந்திரமான வாழ்வு என்ற மனநிலையோடு வாழாமல் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில்தான் சுதந்திரம் அடங்கி இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
அன்னை மரியாவின் வாழ்வோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம். கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்த ஒரு பெண்மணியாக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன் இன்ப துன்பங்களை எல்லாம் தியாகம் செய்த ஒரு பெண்மணியாக தன் வாழ்நாளை கடத்திய இந்த அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா நம்மிடம் இருக்கின்ற ஆண் பெண் என்ற வேறுபாடுகளை எல்லாம் கடந்து கடவுளின் முன்னிலையில் நாம் அனைவரும் சமமானவர்கள், சமத்துவமானவர்கள் என்பதை வலியுறுத்தி இந்த சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளுமே நானா நீனா என்ற போட்டிக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு இன்பத்தோடு ஒருவர் மற்றவர் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய மனிதர்களாக, ஆண்டவர் இயேசு கொடுத்த அன்பு கட்டளையை பின்பற்றுகின்ற மனிதர்களாக, அந்த அன்பு கட்டளையை நமது வாழ்வாக்கி கொண்ட மனிதர்களாக வாழ்ந்திடுவதற்கான அருளினை இன்றைய நாளில் இறைவனிடத்தில் வேண்டுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவனிடத்தில் அந்த அருளை வேண்டுவோம். இறைவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் திரு அவையை வழி நடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் என ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் உம் மக்களை நேரிய வழியில் வழி நடத்தி செல்ல தேவையான ஆற்றலை தந்து உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எமது தாய் திருநாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் எம் நாட்டின் விடுதலைக்காக உயிர் நீத்த ஒவ்வொரு தியாகிகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அவர்களின் தியாகத்தின் விளைவாக நாங்கள் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திரத்தின் அர்த்தத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்ய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டை வழி நடத்துகின்ற தலைவர்கள் அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் மக்களாகிய எங்களை அவர்கள் வழி நடத்தி செல்ல தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அடிமையின் தலையை இன்றும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் உரிமை வாழ்வு பெறவும் விடுதலை பெறவும் நீரே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கோடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா
இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமாகவும் சாயலாகவும் இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னை நீர் கல்லறையில் அழிபுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூவுலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இறைவன் என்றும் போற்றி போற்றி. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காய் மரித்தீரே, எனக்காய் உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே
உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் அவர்களை ஆசிர்வதித்தருளும். இந்த புதிய நாளில் நாங்கள் துவங்குகின்ற எல்லா காரியங்களிலும் உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் செல்லுகிற போது எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து எங்கள் பயணங்களை ஆசிர்வதித்தருள வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக எம் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர்விட்ட ஒவ்வொரு தியாகிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தாயும் தந்தையுமான இறைவன், கடந்த நாள் முழுவதும் நம்மை காத்து வழிநடத்திய இறைவன் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவரின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்ட மனிதர்களாகிய நாம் அப்பரசத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளிய இறைவனை உட்கொண்ட நாம் இந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரின் பாதுகாப்பை உணர்ந்து அவருக்கு புகழ் பாடுவோம். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, உறவில்லையே வாழ்வில்லையே, உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே.
தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாம உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினார். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா அன்பானவா அருளானவா துயர் நீக்கி துணையாக நீ வாருமே. துயர் நீக்கி துணையாக நீ வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. உன்னுறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. இவ்வுலகில் உள்ள உறவுகள் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாத தெய்வன் தாயின் வயிற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த அழகிய உலகத்தை நமக்காக உருவாக்கி அதில் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கின்றார். நம் தேவைகளை அறிந்தவராகிய அவர் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம் தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்கின்றார். உரிய நேரத்தில் நமக்கு உரியதை வழங்குகின்ற இறைவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் தந்து நம்மை இச்சமூகத்தில் பயணம் செய்து வைத்து கொண்டிருக்கின்ற இறைவன், நம் மீது எப்போதும் அன்பை பொழிகின்ற இறைவன், நமக்காக தனது இன்னுயிரையும் சிலுவையில் தியாகம் செய்த இறைவன், ஒவ்வொரு நாளும் அவரது வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்பதை மட்டுமே வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிர்வதிக்க, இந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்த, இந்த நாள் முழுவதும் நம் வழியாக பல நல்ல காரியங்களை முன்னெடுக்க, நம் வழியாக பலருக்கு ஆறுதலான வார்த்தைகளை தர அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாய் அவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் கொடைகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். ஆண்டவரின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்றும் நலம் தரும் ஆரோக்கியத்தாய். இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ இதோ நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய், நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய், நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். விடை காண முடியாத துயருண்டோ, அவர் கருணை விடை கூறுமே. விடை காண முடியாத துயருண்டோ, அவர் கருணை விடை கூறுமே. கருணை விடை கூறுமே. ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்றும் நலம் தரும் ஆரோக்கியத்தாய். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.